எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். அஷ்டலட்சுமிகள் 8 பேர். இவங்க எல்லாருக்குமே உருவம் இருக்கு. ஆனா அதிர்ஷ்டலட்சுமிக்கு உருவமே கிடையாது. ஏன்னா நாம நினைச்சா அவங்கள பார்க்கவே முடியாது. ஆனா அவங்க நினைச்சா நம்ம வாழ்க்கையை மொத்தமாக மாத்திட முடியும். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை எக்கச்சக்கமா கொண்டு வரதுக்காக 4 அழகிகள் நமக்காக இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமிக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி லவ்லிஸ். A very warm welcome to the show. ரொம்ப சந்தோஷம் நீங்க 4 பேர் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றதுல. முதல்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், என்ன பண்றீங்க, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. என் நேம் வந்து சுபாஷினி சங்கர். நான் வந்து ஒரு ஹாப்பி ஹோம் மேக்கர். நான் வந்து சென்னையில இருந்து தான் வரேன். ஹாப்பி ஹோம் மேக்கர்ன்ற ஒரு அழகான டெஃபினிஷன். Thank you. Very warm welcome to the show, Subhashini. All the very best. Yeah. Contestant number 2. A very warm welcome. உங்க பேரு? Thank you so much. நான் கல்யாணி. நானும் ஹோம் மேக்கர் தான். எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான் ஹோம் மேக்கரா இருக்குது. பிகாஸ் என்னோட பேபி தான் என்ன ஹோம் மேக்கர் ஆக்குனா. I was a working woman. Okay. After my baby's birth நான் வந்து ஹோம் மேக்கர் ஆனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் என் பேபி கூட ஃபுல்லா நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என்ன வயசு உங்க பேபிக்கு இப்போ? 2 வயசு ஆகுது. What is the baby's name? லெனோஷ்கா. Baby girl. Yeah, baby girl. லெனோஷ்கான மீனிங் என்ன? லெனோனா lion. Okay. So she is a very strong and brave girl. So happy for you. Thank you so All much. the very best. Thank you. Contestant number 3. வணக்கம் and a very warm welcome to the show. உங்க பேர், எங்க இருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் சந்தியா. அம்பத்தூர்ல இருந்து வரேன், சென்னை. சந்தியா என்கிற சஞ்சனாவா? ஸ்பெஷல் நேம் அது? வீட்ல கூப்பிடுறது சந்தியா. சந்தியா தான். சந்தியா. ஓகே. சோ சந்தியா, வீட்ல இருக்கீங்க, ஹோம் மேக்கராக இருக்கீங்க. வீட்ல இருக்கிற ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை எது? டிஃபிகல்ட்டான வேலை அப்படி எதுவும் இல்லை, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க வேலை தான். காலையில எழுந்ததுல இருந்து நைட் வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்குங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மத்தியானம் தூங்க டைம் கிடைக்குமா? தூங்க டைம் கிடைக்காது. நான் புக்ஸ் நிறைய படிப்பேன். எத்தனை குழந்தைங்க? ஒரே ஒரு பொண்ணு. என்ன பெயர்? ஐஸ்வர்யா. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணா உங்களுக்கு? யா. நீங்களே 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணு. வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ சந்தியா. தேங்க் யூ மேம். கண்டெஸ்டன்ட் நம்பர் 4. வணக்கம். வணக்கம் மேடம். என்னுடைய பேர் அனிதா. நான் பிறந்தது ஸ்ரீலங்கா. திருமணமாகி 1 வருஷமா இங்க இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஷோல எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண கிடைச்சது. நான் வந்து ஹோம் மேக்கர். அவ்வளவுதான். வெரி வார்ம் வெல்கம் 4 பேருக்குமே டு தி ஷோ. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிகழ்ச்சிகள்ல 4 சுற்றுகள் இருக்கு. நம்ம இப்போ முதல் சுற்று விளையாட போறோம். அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 1 ரீவைண்ட். ரீவைண்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கான பரிசுகள் இதோ. வெஜிடபிள் சாப்பர், அயர்ன் பாக்ஸ், ரைஸ் குக்கர், அழகான ஹேண்ட்பேக். சுபாஷினி ரெடியாக இருக்கீங்களா? நீங்க தான் முதல்ல ரீவைண்ட் விளையாட போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கான இமேஜஸ் இதோ. சுபாஷினி, உங்களுடைய 1 நிமிஷம் ஸ்டார்ட் ஆக போறது இப்போ. நெக்லஸ் செட், பேட், ஜீப்ரா, எக், டொமேட்டோ, கேமரா, கேக், கார்ன். கார்ன். இப்போ 8 சொல்லிருக்கீங்க. இன்னும் 2 இருக்கு. பாதுகாப்பாக பயன்படுத்துற ஒண்ணு. ஹெல்மெட். ஹெல்மெட். இன்னொன்னு 9 சொல்லிட்டீங்க. 1 more to go. லாஸ்ட். சாக்லேட். சாக்லேட். சுபாஷினி 28 செகண்ட்ஸ்ல சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ லாட். ரீவைண்ட் ரவுண்ட்ல செகண்ட் விளையாட போறது கல்யாணி நீங்க தான். Are you ready? ஷூர், ரெடி. கல்யாணி, மெமரியில நல்லா விளையாடுவீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணலாமே. Time for us to begin. உங்களுக்கான ரீவைண்ட் இமேஜஸ் இதோ. Are you ready, Kalyani? Your time starts now. Scale, paper, and then a vacuum cleaner, board, pepper, beetroot, label. எல்லாம் குழந்தைங்க சம்பந்த விஷயமாவே வருது உங்களுக்கு. ஆமா. உட்கார பயன்படுத்தும் candy, sofa set, and then இன்னொன்னு தான் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொருள். டைம் போயிட்டு இருக்கு கல்யாணி. ஒண்ணு தான் பாக்கி. 9 சொல்லிருக்கீங்க அவுட் ஆஃப் 10. 5 4 3 2
வாட்டர். வாட்டர் உலகத்துக்கே தேவைப்படும் ஒரு பொருள். அது இல்லாம நம்ம வாழ முடியாது. நம்ம உடம்புல அதிகமா இருக்குது. இந்த காரமான பொருள்னு உடனே வேற என்னமோ ஒரு அதான் காரம். பெப்பர். அதை விட காரம் கிடையாதுன்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் 30 செகண்ட் எடுத்தீங்களா நீங்க தண்ணி மட்டும் சொல்றதுக்கு? போச்சு போச்சு. நோ ப்ராப்ளம். வெரி வெல் டன் கல்யாணி. பட் 9 out of 10 is not easy at all. சந்தியா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன் மேம். நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம். You've always been a homemaker. பட் படிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பீங்க. இல்ல மெமரியில கொஞ்சம் வீக் தான். சந்தியா உங்களுக்கான ரீவைண்ட் இமேஜஸ் இதோ. சந்தியா என்னையே பாக்குறீங்களா? ஸ்கிரீனை பாத்தீங்களா? பார்த்தாச்சா? போலாமா? Your time starts now. எலுமிச்சப்பழம், ஸ்பூன், சோஃபா, சிசர், ஐடி கார்டு, மருதாணி கோன், குத்தத்துக்கு பயன்படுத்துறது நமக்குலாம் சேஃப்டி பின், தண்ணில போகும் பாஸ்கெட், வாத்து, இன்னும் ஒண்ணுதான் பெண்டிங். பாலைவனம் 10 சொல்லிருக்கீங்க சந்தியா. சூப்பர். வெரி வெல் டன் சந்தியா. சூப்பர். தேங்க்யூ மேம். அனிதா யூ ரெடி? யா ரெடி. மெமரி சூப்பரா? கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ. எது யூசுவலா ரொம்ப மறப்பீங்க? மறக்கிறதுனா இல்ல எல்லாம் கொஞ்சம் ஞாபகமா வச்சிருப்பேன். என்னைக்காவது சமையல் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் உப்பு மாதிரி போடுறது மறந்துட்டு? உப்பு போட மறந்துடுவேன். உப்பு போட மறந்துடுவீங்களா? இதனால அடிக்கடி திட்டு வாங்குறது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அச்சச்சோ. உங்க கணவர் வந்திருக்காரா? அவர் வரல இன்னைக்கு வரல. இல்ல நான் கேட்டிருப்பேன். நல்லா என்ன சார் உப்பு தானே சார் போடல, அதுக்கே சார் கோச்சிக்கிறீங்கன்னு. நீங்க பாப்பீங்க தானே கேமரால பாப்பாரு. அதை பார்த்து ஏன் சார் இப்படி பண்றீங்க? உப்பு தானே சார் போடல, கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிட வேண்டியதானே. எப்படி டென்ஷன் படுத்துறீங்க? கூட யார் வந்திருக்காங்க இன்னைக்கு? எங்க ஆண்டி வந்திருக்காங்க. உங்க ஆண்டி எங்க இருக்காங்க? அதோ வணக்கம். வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோமா. அனிதா ரெடியா இருக்கீங்களா? ஈஸியா தாங்க. ஈஸியா என்னெல்லாம் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க, அதே போட்டுறோம். அனிதா we ready to go? Yeah, ready. Ready. Your time starts now. உங்களுக்கான rewind images இதோ. Nita? Okay, madam. Your time starts now. A table, onion, injection, glue, செடி. Glue-ஆ? ஒரு டியூப் மாதிரி ஆயின்மெண்ட் அது. ஓகே, ஆயின்மெண்ட், செடி, பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க், இனிப்பான ஒண்ணு, கரும்பு, இன்னும் ஒட்டுறதுக்கு பயன்படுது, லைட் ஒட்டுறதுக்கு பயன்படுது, செலோ டேப், இன்னொன்னு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 3 சொல்லிட்டீங்க. நடிச்சலாம் காட்ட வேண்டியதா இருக்கு சாமி. சூப்பர் க்ளூ தரீங்க மேடம். ஆமா அனிதா வெரி வெல் டன். 58 செகண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. சோ இந்த ரவுண்ட் ஓடிய எண்ட்ல யாரு டாப் ஸ்கோரர் யார் லீஸ்ட் ஸ்கோரர் பார்க்கலாமா? டாப் பொசிஷன்ல with 20 பாயிண்ட்ஸ் இருக்கிறது சுபாஷினி. நீங்க தான் 28 செகண்ட்ஸ்ல 10 பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 4 கிஃப்ட். எந்த கிஃப்ட் வேணும்? எனக்கு வந்து சாப்பர் வேணும். வெஜிடபிள் சாப்பர். வாங்க உங்களுக்கான 20 பாயிண்ட்ஸ் சுபாஷினி. ப்ளீஸ் பிக் அப் யுவர் கிஃப்ட். பொண்ணோட கூட வந்து எடுத்துக்கலாம். யார் கூட? என் பொண்ணு. ஓ எஸ் ப்ளீஸ் கம். முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும். இரண்டாவது பொசிஷன்ல இருக்கிறது சந்தியா. நீங்க 46 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க with 15 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? என் டாட்டர் சொல்லிட்டு. ஐஸ்வர்யா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th standard. 9th standard. மம்மிக்கு என்ன gift வேணும்? ரைஸ் குக்கர். மம்மியே சொல்லிடுறாங்க. சொல்லுமா ரைஸ் குக்கர். ரைஸ் குக்கர் சொல்லுமா. மம்மிக்கு ரைஸ் குக்கர் வேணும். பொண்ணுக்கு எனக்கு ஹேண்ட்பேக் தான் ரொம்ப பிடிக்கும். அத சொல்லிடுவான்னு சொல்லிட்டு தான் முன்னாடி சொன்னேன். மம்மிக்கு ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிக்குமா? சோ நீங்க சொல்லுங்க ரைஸ் குக்கரா ஹேண்ட்பேக்கா? ரைஸ் குக்கர். மம்மி பேச்சு கேக்குற சமத்தான புள்ள. வாங்க சந்தியா உங்களுடைய ரைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி
Third positionல இருக்கிறது அனிதா. 58 secondsல 10 products கண்டுபிடிச்சிருக்கீங்க and you have 10 points. உங்களுக்கு என்ன gift வேணும்? ஹேண்ட்பேக். வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். அனிதா, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது டியூட்டி ஃப்ரீல எல்லாத்தையும் வாங்கி அந்த ஹேண்ட்பேக்ல போட்டு தான் எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா? தர மாட்டீங்களா போடுறதுக்கு திங்ஸ் இதுவும்? ஓ, திங்ஸ் நீங்க எடுக்கிறதா? ஆனா நாங்க கொடுக்குற gift எல்லாம் அந்த ஹேண்ட்பேக்ல போகாது, எல்லாம் பெருசு பெருசா இருக்குமே. பரவாயில்ல, நான் கையில கொண்டு போறேன். சோ ஹேண்ட்பேக் சைடுல மாட்டிக்கிட்டு gift கையில எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? Fourth positionல இருக்கிறது கல்யாணி. You've got it. 60 secondsல 9 clues கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்காக அயன் பாக்ஸ், ஏன்னா நம்ம குழந்தையோட ட்ரெஸ்ல அயன் பண்ணோம் இல்லையா, நமக்கு தேவையான ஒரு பொருள் தான் உங்களுக்காக பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொன்னு தேவை. கண்டிப்பாக 2 கையில அயன் பண்றதுக்காக. வாங்க கல்யாணி, ப்ளீஸ் பிக் அப் யுவர் gift. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். ரீவைண்ட் சுற்றோட முடிவுல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது சுபாஷினி with 20 points, சந்தியா with 15 points, அனிதா with 10 points, கல்யாணி with 5 points. வாழ்த்துக்கள். Round 1 ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. Time for us to move on to round 2. அதிர்ஷ்ட லக்ஷ்மில round 2. Start music. Start music roundல எங்களுடைய மைம் எக்ஸ்பர்ட் அப்துல்லா உங்களுக்காக ஒரு பிரபலமான பாடலோடைய 2 வரிகளை நடிச்சு காட்டுவாரு. நீங்க அதை கண்டுபிடிக்க போறீங்க, பாட போறீங்க. 30 seconds டைம்க்குள்ள. உங்களை பாட ஹெல்ப் பண்றதுக்காக தான் நம்ம கூட ஒரு சூப்பர் ப்ரொஃபஷனல் சிங்கர் இருக்காரு. He is an independent music artist. Mohandas, a very warm welcome to the show. நம்ம இந்த பாடல்கள் சுற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோகன்தாஸ் எங்களுக்காக ஒரு அறிமுக பாடல் ப்ளீஸ். ராஜராஜ சோழன் இறையாடும் காதல் தேசம் நீதா. ராஜராஜ சோழன் இணையாடும் காதல் தேசம் நீதா. ஓவே காதல் தேவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாச பூமி உண்டானதே. ராஜராஜ சோழன் இணையாடும் காதல் தேசம் நீதா. ஓவே காதல் தேவே. Thank you so much. ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அழகா பாடிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸ்டார்ட் மியூசிக் சுற்று ஆரம்பிக்கலாமா? லாஸ்ட் ரவுண்ட் உடைய டாப்பர் சுபாஷினி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க. சுபாஷினி, உங்களுக்கான முதல் ஸ்டார்ட் மியூசிக் க்ளூ இதோ. என்ன கெஸ் பண்ணிட்டே வாங்க. வெட்டி வேறு வாசம் இல்ல, தெரியல. நிலா, நிலாவே வா. வா எங்கம்மா வந்துச்சு அதுல? 10 9 8 7 6 மரத்துல இருக்கிறது கனெக்ட் பண்ணலாம். இதய நிலா பொழிகிறதே. அது இதய நிலா இல்ல, இளைய நிலா. நீங்க ஒரு தடவையும் ஹார்ட் பேஷண்ட் மாதிரி ஆயிடுறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப வயசாயிடுச்சுல மேம். அப்படிலாம் சொல்லாதீங்க, நமக்குலாம் அதை சொல்லவே கூடாது. சார், நீங்க வயசானவர், நீங்க பாட்டு பாடி காட்டுங்க. இளைய நிலா பொழிகிறதே. இதயம் வரை நிறைகிறதே. உலப்போகுமேகம் கணக்கானுமே. விழ காணுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறதே. இதயம் வரை நனைகிறதே. உலப்போகுமேகம் கணக்காணுமே. விழ காணுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறதே. இதயம் வரை நனைகிறதே. Thank you so much. Very well done, Subhashini. Thank you madam. லாஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் பொசிஷன்ல இருந்தது சந்தியா, நீங்க தான். Are you ready for your clue? அப்துல்லா,
Start music. குழந்தை. ரஜினி. ரஜினி சார் நடிச்ச பாடல். வீல் சேர்ல தள்ளிட்டு யார போறாங்க? Four, 3, 2, 1. எல்லாருக்கும் தெரியும் பாட்டு. எல்லாரும் சேர்ந்து பாடலாங்களா? யாரு? என்ன பண்ணலாம் சந்தியா? பாடிடுங்க ஜி. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பியூட்டிஃபுல். பேட் லக் சந்தியா. அடுத்த ரவுண்ட்ல எடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. மூணாவது பொசிஷன்ல இருக்கிறது அனிதா. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. அப்துல்லா, அனிதாக்காக ஸ்டார்ட் மியூசிக். பாட்டி. பாட்டிக்கு ஆப்போசிட் என்ன? பாட்டி தாத்தா. பாட்டினா வயசான பாட்டி. வயசான அப்போ இதை விட சிம்பிளா கொடுக்க முடியாது. கமல் சார் கரெக்ட். நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே பாடுற பாடல். இளமை இதோ இதோ இதோ. அப்புறம் அதுக்கு பிறகு தெரியாது மேடம். அதுக்கு மேல தெரியாதுங்களா? நீங்க இளமை இதோ 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 அப்படின்னு உங்களுக்கு ஈஸியான க்ளூ மேம். பாத்தீங்களா? அப்படிதான் நமக்கு தோணும். நியூ இயர் அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் எப்படி காப்பாத்துறது எனக்கு புரியலையே. வெரி வெல் டன் அனிதா. 29 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. மோகன் for the song for us. Thank you அண்ணா. Hi everybody, wish you happy new year. Step down. இந்த பாட்டுக்கு வராதுல இனிமேதான் வரல. நல்லா ஓடி வரலாம். அட போங்க பாட்டு. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. அனிதா 26 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கல்யாணி இஸ் யோர் டர்ன். பாடல்கள் எப்படி? கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். பட் இங்க ரீகலெக்ட் பண்றது தான் பெரிய சேலஞ்ச். அதெல்லாம் இட் shouldn't be so difficult. யா போலாமா? கண்டிப்பா. அப்துல்லா, கல்யாணிக்காக ஸ்டார்ட் மியூசிக். சத்தம் என்ன சத்தம் இந்த கரெக்டா? என்ன சத்தம் இந்த நேரம். ஓ மை காட். 4 seconds. Oh my god. கல்யாணி fantastic. Very well done கல்யாணி. சூப்பர். பாட்டு பாடலாமே. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் அரியின் மொழியா, எழில் மொத்தம் தருதா அடடா, சத்தம் வருதா அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் அரியின் மொழியா. Thank you so much. அப்துல்லா, உங்களுடைய fantastic cluesக்கான எங்கள் மனமார்ந்த நன்றி. And thank you Mohandas for joining us on the show today. Thank you so much and see you guys soon. Bye bye. Bye. ஸ்டார்ட் மியூசிக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசுகள் இதோ. டேபிள் ஃபேன், காஃபி மேக்கர், அழகான சில்க் சாரி and a set of 3 Teflon coated pans. இந்த ரவுண்ட்ல டாப் பொசிஷன்ல இருக்கிறது கல்யாணி. நீங்க தான். You found the answer in 4 seconds and உங்களுக்கு 20 points.
கல்யாணி உங்களுக்கு இந்த 4 பிரைசஸ்ல என்ன வேணும்? டெஃப்லான் க்ளோத் இருக்குல்ல, டெஃப்லான் கோட்டட் பேண்ட்ஸ் வாங்க எடுத்துக்கோங்க. போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகலாம். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும். செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது அனிதா. 26 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது 15 மதிப்பெண்கள். இங்க இருக்கிற பிரைசஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? எங்க ஆண்டி கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சி. ஆண்டி ஃபேன் எடுத்துக்கோ. ஃபேன் உடனே வந்து டேபிள் ஃபேன் எடுத்துக்கோமா. அதுக்கப்புறம் பேச்சே இல்ல, வாங்க ஃபேன் எடுத்துக்கோங்க. கலக்கலாம், மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி. தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது சுபாஷினி. 28 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது 10 மதிப்பெண்கள். சில்க் சாரி அண்ட் காஃபி மேக்கர். என்ன வேணும்? காஃபி மேக்கர் வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம், மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி. சந்தியா, பேட் லக். இந்த வாட்டி உங்களுக்கு பரிசு கிடையாது and you're at 0 points. பட் ஒருவேளை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா எதை எடுத்துப்பீங்க? anyone. Okay, but bad luck, not a problem at all. இந்த ரவுண்ட்ல எடுக்கல பரவாயில்லைங்க. அடுத்த ரவுண்ட் வந்து ஈஸியா நீங்க எடுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தையோட அம்மா. ஈஸியா எடுத்துலாம், சேர்த்து வச்சு எடுத்துலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த ரவுண்ட ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்காங்க. இந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுடைய டாப் ஸ்கோரர் கல்யாணி with 20 points, அனிதா 15 points, சுபாஷினி 10 points, சஞ்சனா no points. 2 ரவுண்ட் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அழகான பிரைசஸ் வாங்கியிருக்கீங்க. டைம் ஃபார் us to move on to round 3. அதிர்ஷ்டலக்ஷ்மியில round 3 சுட்ட கதை. சுட்ட கதையில நீங்க சம்பந்தமே இல்லாம ஸ்கிரீன்ல வர போகும் 10 பிக்சர்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு அழகான ஸ்டோரியை பிரேக் இல்லாம நரேட் பண்ண போறீங்க. Are you ready? ரெடி. சுட்ட கதையில ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்க போகும் பரிசுகள் ஃப்ரீ ஜா மிக்சர், அலா சேஞ்ச் ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், வாட்டர் பியூரிஃபயர் அண்ட் அழகான நெக் பீஸ் செட். ரவுண்ட் 2ல வின்னராக இருந்தது கல்யாணி. யூ வில் ஸ்டார்ட் திஸ் ரவுண்ட். ஓகே, உங்களுக்கான சுட்ட கதை இமேஜஸ் இதோ. இந்த ஒரு குட்டி பாப்பா மேபி லெனோஷ்கான் வச்சுக்கலாம். ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சடனா அவளுக்கு என்னமோ தெரியல, சரி ஏதாவது வெஜ் ரோல் இல்லை ஏதாச்சும் சாப்பிடணும், அம்மா டாடா 2 பேரையும் வெளியே கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட்டு போற வழியில அவள் ஐஸ்கிரீம் பார்த்துட்டா. உடனே வெஜ் ரோலை மறந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு டேடா வாங்கி கொடுங்க சொன்னா வாங்கி கொடுத்தா. அவ சொன்னா பார்க்ல போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்க்ல போய் உட்காந்து 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ செம்ம ஜோரா மழை பெஞ்சுது. அவளுக்கு மழையில நனையணும் ரொம்ப பிடிக்கும். நனைஞ்சுக்கிட்டே இருந்தா. நனையும் போது என்ன சொன்னா, அம்மா என்னோட சைக்கிளும் நனையுது, ப்ளீஸ் அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னா. அவங்க டேடா பாவம் அதை பத்திரமா எங்கேயாவது சேவ் பண்ணும்போது அன்னைக்கு தான் ஞாபகம் வந்தது, ஓகே நாளைக்கு வந்து டாக் ஷோ இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து டாக் ஷோ போனாங்க. டாக் ஷோ போகும்போது ரொம்ப ஹாப்பியா, அவளுக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அவகிட்ட ஸ்மைலி பால்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்மைலி பால்ஸ்ல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு ஃபுல் டே டாக் ஷோ அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. முடியும் போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் தூங்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு சோடா பாட்டில் ஓபன் பண்ணுங்கப்பா. மூச்சு விடாம கதை சொல்வது எப்படி அப்படின்றது உங்களுக்கு எஸ்பிபி சார் ரொம்ப பிடிக்குமா? மூச்சு விடாம பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப பிடிக்கும். சூப்பரா சொன்னீங்க கதை. அதாவது அந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா, அது அப்படியே கொட்டிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். இரண்டாவதாக லாஸ்ட் ரவுண்ட்ல இருந்தது அனிதா. இப்ப நீங்க தான் அழகான மழையிலேயே நீங்க கதை சொல்ல போறீங்க. எப்படி நீங்க கதை சொல்ல போறீங்கன்னா, இப்ப இங்க பிக்சர் வர போகுது, அதுக்காக நீங்க கதை சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. உங்களுக்கான பிக்சர்ஸ் இதோ. வடிவேல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய காமெடி ரொம்ப பார்ப்பேன். அவருடைய சிரிப்பு இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு பீச் போகணுன்னு ரொம்ப ஆசை. என்னோட ஹஸ்பண்டோட பீச் போனேன். பீச் போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து அவருக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு மீன் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் வலையில மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல என்னோட கர்ச்சிப் மிஸ் ஆகிட்டு கீழே அதை எடுத்து கொடுத்து கேட்டாரு, இது உன்னுடையதான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாங்கன்னு. அந்த டைம்ல திடீர்னு ஒரு பாம்பு வந்து என் காலை கடிச்சிட்டு, அப்புறம் ரொம்ப பிளட்டா போய்கிட்டு இருக்குது காலில். அதோட என் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாரு, கன்னால பாம்பை சுட்டுட்டாங்க. சுட்டுட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. அந்த டைம்ல ரோட்ல பார்க்கும்போது கூட்டமே இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப எப்படி போறதுன்னு ஒரே ஃபீலிங்ல இருக்காரு. அந்த டைம்ல சடனா ஒரு கார் வருது. கார் வரையும் அதை நிப்பாட்டி ஹெல்ப் கேட்கிறாரு. இப்படி இந்த மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரு. அப்ப நான் வந்து டென்ஷனா இருக்கனால எனக்கு தண்ணி குடிச்சு நீ கூலாரு இது ஒன்றும் ஆகாதுன்னு என்னை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல போகும்போது சிக்னல் போட்டுட்டாங்க. அதோட ரோட்ல நின்று 2 பேரும். பாம்பு கடிச்சது அப்புறம் என்னாச்சு? பாம்பு கடிச்சிட்டு என்ன கார்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது சிக்னல் வந்து அப்படியே நின்றுட்டா ரோட்ல.
அச்சோ, இப்ப எப்படி வந்தீங்க ஷோக்கு? நடந்து வந்தேன். எந்த காலில் கடிச்சது பாம்பு? 2 காலையும் கடிச்சிட்டு. நீ கடிச்சுக்கடா, பாம்பு கடிச்சிச்சா? கடிச்ச கையோட நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன். நீ கூலாருமான்னு தண்ணி கொடுத்த. ஏப்பா கன் எடுத்து பாம்பை சுட்டாரு பாருங்க. அதுக்காக பாம்பு வாய் தந்து வெரி நைஸ் அனிதா. எவ்வளவு சுவாரஸ்யமா கதை எடுத்துட்டு போறீங்க. Time for us to move on. Third positionல லாஸ்ட் ரவுண்ட் இருந்தது சுபாஷினி, நீங்க தான். உங்களுக்கான சுற்று கதை இமேஜஸ் இதோ. ஆஹா, ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தேன். அந்த ஹேண்ட்பேக் யாருதுன்னு தெரியல, ஆனா அதுக்குள்ள எக்கச்சக்க பணம். காந்தி தாத்தா சிரிக்கிறாரு சிரிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர், ஹலோ அது ஏன் பணம், யாரை கேட்டு நீங்க இதை எடுத்த அப்படிங்கிறாரு. நானும் தென்னாவட்டா பார்த்துட்டே இருக்கேன். இங்க பாரு, என்கிட்ட உள்ள கத்தி இருக்கு, நீ பணத்தை வச்சிரு, நீ கிளம்புன்னு சொன்னேன். அவரா பார்த்துட்டே இருந்தாரு. கடைசியில பார்த்தா சூப்பர்மேன் வந்தாரு. என்ன, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு, அது அவரோடதுன்னு சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா ஃபுல்லா போலீஸ் போர்ஸே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து மலை மேல ஓடிட்டே இருந்தோம். கடைசியில பார்த்தா பஸ் வந்துச்சு. அது ஏசி கோச்சு. அந்த பஸ்ல உட்காந்துட்டோம், ரிலாக்ஸா போயிட்டு இருந்தோம். அங்கிருந்து இறங்கினா பூனையா இல்ல சிங்கம் வந்து என்ன சிங்கம் வந்து கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில பார்த்தா என் பொண்ணு, அம்மா தயவு செஞ்சு அந்த பேக் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம ஜூட் ஆயிடலாம் வா. வெரி நைஸ் சுபாஷினி. அதாவது நீங்க ஏன் அந்த காசு எடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் புரியல, என்ன பிரச்சனை? காசு பார்த்தா எல்லாருமே எடுத்துப்போமே. 4 நோட் இருந்தது, அதுக்காக ஒரு பையன் எடுத்துப்பீங்களா? வெரி வெல் டன் சுபாஷினி. ஐ லவ் தி ஸ்டோரி. சூப்பர்மேன் வந்தாரு, பவர் ஸ்டார் வந்தாரு, ஃபுல்லா பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆல்ரைட், லாஸ்டாக சந்தியா ரெடியா இருக்கீங்களா? கதை படிக்கிறதோட சரி, இன்னைக்கு அந்த கதையை திருப்பி நரேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு லெவல் வந்திருக்கு. ஐ யூ ரெடி? ரெடி மேம். சந்தியா, உங்களுக்கான சுற்ற கதை க்ளூஸ் இதோ. நான் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டே இருக்கிறேன். அங்கே போயிட்டு எல்லா வெஜிடபிளும் வாங்கிட்டே இருக்கிறேன். அப்போ பார்த்தா ஒரு வெஜிடபிளை வந்து அது ஒரு பேரட் வந்து எடுத்துட்டு அதை துரத்திட்டே நான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் எதிர்க்க என்னோட ஃப்ரெண்டு செந்தில் சாரை பார்க்குறேன். அந்த செந்தில் சார் கூட பேசிட்டு இந்த பேர்டு எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் இல்லை பரவாயில்ல, என்கிட்ட லட்டு இருக்கு, நீங்கள் லட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். பார்த்தாக்கா ரொம்ப மழை வந்துச்சு. அதனால கொடையில் நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் 2 பேரும் பேசிட்டு போகும்போது அரிசி இருக்கு, அரிசியும் வாங்கிக்கணும். காஃபி மாதிரி காஃபி 2 பேரும் காஃபி சாப்பிட்றோம். காஃபி சாப்பிட்ட உடனே எனக்கு அலர்ஜி ஆயிடுது. கொஞ்சம் ஸ்டமக் எல்லாம் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே டேப்லெட் எடுத்துக்கிறோம். உடனே அவரு இல்லை டேப்லெட்லாம் எடுத்துக்க வேண்டாம், ஃபோன் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இல்லை ஃபோன் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போகலான்றதுக்கு இந்த ஆம்புலன்ஸை கூப்பிடுறாரு. அப்புறம் ஆம்புலன்ஸில் போன உடனே சரியாயிடுது. லாஸ்ட்ல 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு சரி பண்ணிடலாம், எல்லாம் சரியாயிடுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. கத்திரிக்காய் வாங்க போய் லட்டு சாப்பிட்டு வயிறு சரியாம போய் டோட்டல் ஸ்டோரி ட்ராஜடியா மாறி போச்சு. இப்ப வயிறு பரவாயில்லைங்களா? கொஞ்சம் பரவாயில்ல. வெரி வெல் டன் சந்தியா. எல்லாருமே வந்து பிக்சர்ஸ் எப்படி ஈஸியஸ்டா கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. யாரு சுவாரஸ்யமா கதை சொல்லிருக்கீங்க? யாருடைய கதையில வந்து அந்த விறுவிறுப்பு சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது பார்க்கலாம். லெட்ஸ் கெட் டு தி ஸ்கோர்ஸ். இந்த ரவுண்ட்ல ஸ்டோரிஸோடைய சுறுசுறுப்பு விறுவிறுப்பு அதுல இருக்கிற எலிமெண்ட்டை பார்த்து நான் முடிவு பண்ணது. கல்யாணி, you are at number 1 position with 20 points. Thank you Anshai. கல்யாணி, உங்களுக்கு இந்த 4 கிஃப்ட்ஸ்ல என்ன வேணும்? Water purifier. Water purifier, please take it. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். ஒரு குழந்தை கதை சொன்னா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி அழகா சொன்ன அனிதா, நீங்க இருக்கிறது 2nd பொசிஷன்ல with 15 points. உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? மிக்ஸி 3 ஜார் மிக்ஸியை வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். 2 பேருமே சந்தியா அண்ட் சுபாஷினி 2 பேருடைய கதை வந்து ஈக்குவலாவே ஓடிட்டு இருந்தது. அதனால 2 பேர் இருக்கிறது 3rd பொசிஷன்ல with 10 points. சுபாஷினி, உங்களுக்கு என்ன gift வேணும்? உங்களுக்கு எல்லா சேஞ்ச் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. சந்தியா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 5000. உங்களுக்கும் அந்த gift voucher வேணும். இப்ப ஆரம்பிக்குது பாருங்க சண்டை. என்ன நினைச்சீங்கடா நீயா? கம் ஆன், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். காம்ப்ரமைஸ் இருக்கா இல்ல இன்னொரு டாஸ்க் கொடுத்துட்டுமா? டாஸ்க் கொடுத்துட்டுமா? சுபாஷினி அண்ட் சந்தியா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். யாருக்கு இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் தெரியுதோ அவங்க வந்து 3rd பொசிஷன் வந்துருவீங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸ்ல மாற்றம் இருக்காது, பட் சாய்ஸ் ஆஃப் கிஃப்ட் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, நீங்க 2 பேரும் ஒரே கிஃப்ட் கேட்டதுனால உங்களுக்கான கேள்வி, பஸர்ல கை வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் கவர்னர் யார்?
ஃபாத்திமா பிவி. ஃபாத்திமா பிவி என்பது சரியான பதில். சந்தியா வாழ்த்துக்கள். நீங்க தான் இப்ப 3rd பொசிஷன்ல இருக்கீங்க. உங்களுடைய ஸ்கோர்ஸ்ல மாற்றம் இருக்காது. பட் நீங்க உங்களுடைய gift voucher எடுத்துக்கலாம். வாங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். போட்டா போட்டு And சுபாஸ்ரீ, உங்களுக்கு பிடிச்ச நெக்லஸ் செட் வாங்கி எடுத்துக்கோங்க. ஆகலாம். Welcome, welcome. உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும். இந்த ரவுண்டோட முடிவுல number 1 position and 20 points இருக்கிறது கல்யாணி. Position 2 and 15 points இருக்கிறது அனிதா. Position 3 and equal points 10 மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறது சந்தியா and சுபாஷினி. வாழ்த்துக்கள். 3 ரவுண்ட்ஸ் எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்றத பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த ரவுண்ட் ஒரு பஸர் ரவுண்ட் and the game changing ரவுண்டாக இருக்க போகுது. அதிர்ஷ்டலட்சுமி 4வது சுற்று வந்தா மலை. வந்தா மலை ஒரு பஸர் ரவுண்ட். உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல ஒரு புதிர் வர போகுது. கரெக்டா பஸர் அழுத்தி யாரு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு +20 பாயிண்ட்ஸ். தப்பா சொன்னா -5. +20 வாங்கிட்டீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ உங்களுக்காக கொடுத்துருவோம். வந்தாமல ரவுண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசுகள்னு வாங்க பார்க்கலாம். கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன், ஜூஸர் and a bean bag. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. வந்தாமலையில நமக்கான முதல் புதிர் இதோ. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண். That's question number 1. Question number 2. இப்போ நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். செகண்ட் क्वेश्चन என்னவா இருந்தாலும் நீங்க பதில் சொல்லணும். இல்லனா உங்களுக்கு -5 கொடுத்துருவேன். ஓகே. ரெடி? நவராத்திரி அன்று இதை விளையாடினால் சொர்க்கவாசலுக்கு கதவு திறக்கும் அப்படின்ற நம்பிக்கை. கல்யாணி, நான் முதல் கேள்வி கேட்கும் போதே நீங்க பஸ் அழைத்துட்டீங்க. ரெண்டாவது கேள்வி, நவராத்திரி இரவு அன்று இந்த விளையாட்டு விளையாடணும்னா சொர்க்கவாசலுக்கு கதவு திறக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ரெண்டுமே தெரியுமா? தெரியும். பாத்துடலாமா? கண்டிப்பா. Tell me please. ஏக்கு என்ன பதில்? கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா. ஓகே. and B க்கு என்ன பதில்? பரமபதம். பரமபதம். கரெக்ட்டா? எஸ். Are you sure? எல்லாருமே அதுதானா? பதில் பாத்துடலாமா? கல்யாணி, congratulations. உங்களுக்கு on the spot 20 points. and நீங்க ஆசைப்பட்ட மைக்ரோவேவ் oven. இரண்டாவது க்ளூக்கு ரெடியா இருக்குமா? ஷூர். ஓகே, லெட்ஸ் கோ. இரண்டாவது புதிர் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக. இது ஒரு திரைப்படத்தின் பெயர். Your time starts now. ஒரு தமிழ் திரைப்படத்தின் பெயர். பழைய சூப்பர் ஹிட் திரைப்படம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம். அம்மாக்கள் சாதாரணமா இந்த பர்టిక్యులர் பசங்க கிட்ட இது சொல்றது. சந்தியா, தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம். தாரம். பார்க்கலாமா? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட்டா? கரெக்ட். Let's see the answer. தாய்க்கு பின் தாரம் என்பது சரியான பதில். அதிகமாக தாய்கள் தன் பிள்ளைகளுக்கு சொல்லும் ஒரு விஷயம் இல்லையா? கொண்டாடி பேச்சு கேட்காதரா, கடைசி வரைக்கும் அம்மா ஞாபகம் வச்சுக்கிறா, டேய் பிள்ளை பண்ணிடாதரா இல்ல? சந்தியா, congratulations. நீங்க வாங்கிருக்கிறது on the spot 20 points. உங்களுக்காக கிரைண்டர், ஜூஸர் and bean bag. வாவாந்து எது வேணும்? என் டாக்டர் தான் கேட்கணும். டாக்டர் என்ன வேணும்? பீன் பேக். பீன் பேக். உங்களுக்காக பீன் பேக் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். சந்தியா, congratulations. மூணாவது புதிர்க்கு போலாமா? ஆல்ரைட், உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல மூணாவது கேள்வி. Your time starts now. ஃபர்ஸ்ட் பஸர் அழுத்தினது சந்தியா நீங்க தான். க்ளூவே நாங்க கொடுக்கல. அது என்னது? அது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. படிச்ச புத்தகம்லாம் இப்பதான் பயன்படுதா? பார்க்கலாமா? யாருடைய பாடல் அது? அது பாரதியார் பாடல் நினைக்கிறீங்களா? I think so. You think so? We'll see. This is right. பார்க்கலாம். Very well done, சந்தியா. இன்னும் அழகா பாடலாக சொல்லலாம்ல. பாடுங்க. செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. Very nice. Thank you, சந்தியா. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம், இது ஒரு கேம் சேஞ்சர் பஸர் ரவுண்ட். ஸோ சந்தியா, நீங்க நிஜமாவே கேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் +20 அண்ட் ஒரு பரிசு. உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? ஆல்ரெடி பீன் பேக் எடுத்திருக்கீங்க. இருக்கிறது கிரைண்டர் அண்ட் ஜூஸர். கிரைண்டர். இது பொண்ணு கேட்க மாட்டீங்களா? வேண்டாம். திருப்பி ஏதாவது சொல்ல போகுது. ஜூஸர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இல்ல கண்ணா, கிரைண்டர் உங்களுக்காக பிளாக் பண்ணிருக்கோம். வாழ்த்துக்கள்.
வந்தா மலையில 4வது க்ளூ உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல. 4வது புதிர் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் கதவு, அது என்ன? Your time starts now. சொல்லுங்க சந்தியா. கண்ணு. இது பார்க்கலாமா கரெக்டா இல்லையான்னு? Let's see the answer please. கண்ணிமை என்பது சரியான பதில். சந்தியா, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கண்ணாடியில ஏதோ ராசி இருந்திருக்கு. அப்படி எடுத்து அந்த கண்ணாடியை மாட்டினீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ராசி மாறி இருக்கு. அதிர்ஷ்டம் அப்படியே அடிச்சிருக்கு. இனிமே இந்த கண்ணாடி போடுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்ட கண்ணாடி அது. இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து ஜூசர், அதையும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். தம்பி 2 ஷார்ட் ஆஃப் சொல்லுப்பா. வெரி நைஸ் சந்தியா, வாழ்த்துக்கள். இந்த சுற்றுல ஸ்ட்ரைட் அவே 3 கேள்விகளுக்கு டப்புன்னு பதில் சொல்லி நீங்க 60 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கான பரிசுகள் வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி கல்யாணி, நீங்க மைக்ரோவேவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆசைப்பட்டீங்க. லாஸ்ட் 20 பாயிண்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. ப்ளீஸ் கம் அண்ட் டேக் யுவர் மைக்ரோவேவ் ஓவன். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி வண்ணாமலையுடைய ஸ்கோர்ஸ் இதோ. சஞ்சனா 60 மதிப்பெண்கள், கல்யாணி 20 மதிப்பெண்கள், அனிதா அண்ட் சுபாஷினி மதிப்பெண்கள் இல்லை. இந்த 4 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு டோட்டல் ஸ்கோர்ஸ் எடுத்து யாரு ஹையஸ்ட் ஸ்கோரராக இருக்கீங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்ட் ஜீ பூம்பா விளையாட போறீங்க. ஜீ பூம்பா விளையாடுறதுக்கு நீங்க இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க போறீங்க. இதற்கு பின்னாடி உங்களுக்காக ஒரு மெகா பம்பர் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. சோ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் இந்த 4 ரவுண்டுமே சேர்த்த மாதிரி என்ன வருதுன்றது பார்க்கலாம். 3வது பொசிஷன்ல 2 பேர் இருக்கீங்க, சுபாஷினி அண்ட் அனிதா. 2 பேருமே வாங்கியிருக்கிறது 40 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். சுபாஷினி, என்ன பிரைசஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? காஃபி மேக்கர், வெஜிடபிள் சாப்பர் அண்ட் நெக்லஸ் செட். கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த பிரைசஸ் வின் பண்ணதுல. அனிதா, நீங்களும் 40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. என்ன பிரைசஸ் வின் பண்ணிருக்கீங்க? டேபிள் ஃபேன் வித் ஹேண்ட்பேக், மிக்ஸி. வாழ்த்துக்கள் அனிதா. 2ஆம் இடத்துல இருக்கிறது கல்யாணி வித் 65 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். என்ன பரிசுகள்லாம் வாங்கியிருக்கீங்க? மைக்ரோவேவ் அவன், வாட்டர் பியூரிஃபையர், அயன் பாக்ஸ் அண்ட் டெஃபான் கோட்டட் பேன். ஃபேண்டாஸ்டிக். 4 சிறப்பான பரிசுகள் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல் இடத்துல வந்தாமலை சுற்றுல வந்து மலையை அள்ளி தள்ளிக்கிட்டு போறாங்க சந்தியா. வாழ்த்துக்கள். உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? 85 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பரிசுகள்லாம் வின் பண்ணிருக்கீங்க? எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், பீன் பேக், கிரைண்டர், ஜூசர். சந்தியா, இப்ப நீங்க வந்து ஜீ பூம்பா அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான ரவுண்ட் விளையாட போறீங்க. இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க போறது நீங்க தான். இதற்கு பின்னாடி இருக்கும் அந்த மெகா பம்பர் பரிசு என்னவாக இருக்கும்? என்ன இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்? மைக்ரோவேவ் அவன். மைக்ரோவேவ் அவன் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அது ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால. Let's see what's behind the door. எல்லாரும் சேர்ந்து அந்த 3 magical words சொல்ல போறோம். தெரியும் இல்லையா என்ன 3 magical words? Zee Boomba. Absolutely. So everyone together, audience நீங்களும் சொல்லலாம். At the count of 3, 2 and 1. Zee Boomba. Washing machine. சந்தியா, இந்த வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு ஒரு சிம்பிளான கேம் தான் உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல வரப்போகுது. 6 வித்தியாசங்கள் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல விளையாடி இருக்கோம். இப்போ அந்த 6 வித்தியாசங்கள் இந்த ஸ்கிரீன்ல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்ககிட்ட இருக்கிறது 30 வினாடிகள். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க 6 டிஃபரன்சஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினை மத்த பரிசுகளோட நீங்க எடுத்துட்டு போயிடலாம். Are you ready? சந்தியா, உங்களுக்கான 6 டிஃபரன்சஸ்க்கான 2 இமேஜஸ் இதோ ஸ்கிரீன்ல. Your time starts now. ஏன் கடைக்கே 3 தெரிஞ்சிருச்சு? இங்க அந்த ப்ளூ கலர் இருக்கு. ஓகே, அங்க என்ன இருக்கு? எல்லா விஷயங்களுமே பாருங்களேன். அந்த போர்டு, அந்த லைட், எல்லா விஷயங்களுமே டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு சின்ன கடையில என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு. டேபிள்ஸ், சேர்ஸ், போர்டு, லைட், எல்லா இடத்துலயுமே டிஃபரன்சஸ் இருக்கு. செவர்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 10, 9, 8, 7, இங்க ஒரு 6, இது இருக்கு. 5. இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இல்லன்றீங்க. 3, 2, 1. டைம் அப். 3 டிஃபரன்ஸ் ஆவது சொல்வீங்கன்னு நினைச்சேன் நானு. எல்லா க்ளூ நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். செவர்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, லைட்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, போர்டு கீழே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ லெட்ஸ் see அந்த 6 வித்தியாசங்கள் என்னன்றதை வாங்க பார்க்கலாம்.
the blue glass. இங்க ஒரு சின்ன கவுண்டர்ல ஒரு டேக் மாதிரி வச்சிருக்காங்க, அது இல்லை. அவர் வந்து குட்டி தாடி வச்சிருக்காரு, இங்க தாடி இல்லை. அந்த போர்டுக்கான ஒரு வயர் இருக்கு, இங்க வயர் இல்ல. இங்க ஐட்டம்ஸ் எழுதி வச்சிருக்காங்க, அந்த போர்டுல ஐட்டம் எழுதி வைக்கல. 6 வித்தியாசங்கள். பேட் லக் சந்தியா, பட் டோன்ட் வரி அட் ஆல். நீங்க எக்கச்சக்கமான பரிசுகள் இங்க இருந்து அள்ளிட்டு போறீங்க. வாழ்த்துக்கள். நம்மளுடைய வின்னருக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிரைஸ் தரணுன்றதுக்காகவே உங்களுக்காக ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி உங்களுக்காக இந்த கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சந்தியா. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் வின்னர் ஆகிய உங்களுக்கு ஒரு அழகான நினைவு பரிசு. இதை பார்க்கும் போதெல்லாம் நான் அதிர்ஷ்டலட்சுமி, அதுவும் கண்ணாடி போட்டோன்னா அதிர்ஷ்டம் கொட்டுது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்துருங்க ப்ளீஸ். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். ஒவ்வொரு தடவை உங்க வீட்டுல இருக்கும் இந்த பிக்சர் இந்த அழகான நினைவு பரிசு வாங்கும்போது பார்க்கும்போது நீங்க கண்டிப்பாக நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா சொல்லணும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் அதிர்ஷ்டலட்சுமிகளே இன்னைக்கு வந்ததுக்காக. நீங்களும் இவங்களும் மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கீழே இருக்கிற நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ணுங்க. எங்க கூட வந்து விளையாடுங்க, பரிசுகள் அள்ளுங்க, அதிர்ஷ்டலட்சுமி ஆயிடுங்க. Until we see you in another exciting episode, it's me Archana Singh. நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி. Protection partner Good Night Advanced Express System. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. எவனும் ஏறலாமா கோடம் வகம் பசந்து, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சமா கொஞ்சம் கொம்புக்கே நடிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா.